ரசிகர்களால தளபதி அப்படின்னு கொண்டாடப்படுற விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் அப்பாவை போலவே நடிகராவார் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்த நிலையில இயக்குனர் அவதாரமுமே எடுத்து அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. அவரை ஹீரோவாக வைத்து படம் எடுக்க பல இயக்குனர்களுமே முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஜேசன் சஞ்சய் அவர்களோ எனக்கு நடிப்புல ஆர்வம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு லண்டன்ல சினிமா இயக்கம் தொடர்பான சில படிப்புகளை முடிச்சிருந்தாரு. அதன் பின்னர் நண்பர்களுடன் சேர்ந்து குறும்படங்களை எடுத்துக் கொண்டிருந்தாரு. திடீர்னு லைக்கா ப்ரொடக்ஷன் தயாரிக்கும் படத்தை ஜேசன் சஞ்சய் அவர்கள் இயக்குறார் அப்படின்ற அறிவிப்பு வெளியாச்சு. ஒரு பக்கம் விஜய் சாருக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, விஜய் சார் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கூட பேசுவதில்லை அப்படின்னு செய்திகள் எல்லாம் வெளியாச்சு. இப்போதுமே தளபதி விஜய் அவர்கள் சென்னை நீலாங்கரையில தனிமையில தான் வசிச்சுட்டு வராராம். சோ சந்தீப் கிஷன் ஹீரோவாக வைத்து சிக்மா அப்படின்ற படத்தை எடுத்துட்டு இருக்காரு நம்ம ஜேசன் அவர்கள். விஜய் சாருடைய மகனை இயக்குனராக பார்க்கும் ஆர்வம் ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்கு. இந்த நிலையில தான் சமீபத்துல தன்னுடைய மனைவி ஷோபாவுடன் ஊடகம் ஒன்றில் பேசிய ஜேசனுடைய தாத்தா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ஜேசன் இயக்குனராக போகிறார் அப்படின்னு என்னிடம் சொன்ன பொழுது, உனக்கு என்னப்பா, வீட்டிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அவரை வைத்து படம் எடுத்தா கண்டிப்பாக ஹிட் கொடுக்கலாம், உனக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரா. ஆனால் ஜேசன் அவர்களோ, தாத்தா எனக்கு அப்பா வேண்டாம், நான் விஜய் சேதுபதி அவர்களை வைத்து இயக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த வார்த்தையை கேட்டு அவர் மட்டும் ஷாக் ஆகல. அவர் சொன்ன உடனேயே பல ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஷாக் ஆகியிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ஜேசன் அவர்கள் இயக்கிட்டு இருக்க சிக்மா திரைப்படத்தை முன்பு விஜய் சேதுபதியிடம் தான் சொன்னார். ஆனால் அவர் கால்ஷீட் பிரச்சனையால இந்த படத்துல நடிக்க முடியாமல் போச்சு. இறுதியாக தான் பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷன் அவர்கள் இந்த படத்துல கமிட் ஆகி நடித்து வருகிறார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.